இஸ்ரேல் உடனான போரில் புது யுக்தியை கையாண்டு வரும் ஈரான் எதிர்பாராத வகையில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் ஏவுகணைகளை வீசி அதிர்ச்சி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த போரில் ரஷ்யாவோ சீனாவோ ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்காத சூழலில் ஈரானின் புதுவித தாக்குதலை சந்தித்து வரும் இஸ்ரேல் இரு நாடுகளின் தலையீடு இருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் இரு தரப்புமே ஏவுகணைகளை நடுவானில் தடுத்து அழிக்கும் யுக்திகளையும் கையாண்டு வருகின்றன. எனினும் இந்த போரில் இஸ்ரேலை சமாளிக்க ஈரான் எடுத்திருக்கும் ஆயுதம்தான் அந்நாட்டுக்கு அச்சத்தை கூட்டியிருக்கிறது. வழக்கமான ஏவுகணைகளை ஏவினால் அவற்றை வானிலேயே இடைமறித்து அழிக்கும் நுட்பம் இஸ்ரேல் வசம் இருக்கும் நிலையில் அதை மீறி புதுவித பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி வருகிறது ஈரான். வழக்கமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் 500 முதல் 1000 கிலோ எடை கொண்ட வெடிபொருள் வீசப்படும் நிலையில் கிளஸ்டர் பாம் எனப்படும் கொத்து குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அதன்படி ஏவப்பட்ட ஏவுகணை நடுவானில் இருக்கும் சமயத்தில் அதில் இருக்கும் கொத்து கொத்தான சிறு சிறு குண்டுகள் பல்வேறு இடங்களில் விழுந்து வெடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இவ்வகையான கொத்து குண்டு ஏவுகணை தாக்குதலில் 7 கிலோ எடை கொண்ட பல குண்டுகள் இருப்பதால் ஏவுகணை நடுவானில் திறக்கப்பட்டு வெவ்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. சமீபத்திய நாட்களில் இம்மாதிரியான தாக்குதல் என்று பார்க்கும் போது 7 கிலோமீட்டர் உயரத்தில் வான்பரப்பில் திறக்கும் ஏவுகணையில் இருந்து வெளியேறும் குண்டுகள் சுமார் 8 கிலோமீட்டர் பரப்பளவில் வெவ்வேறு இடங்களில் விழுந்து வெடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையில் சிறிய வகையிலான 80 குண்டுகள் ஏந்திச் செல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் இம்மாதிரியான கொத்து குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதால் இதன் தயாரிப்பு பின்னணியில் ரஷ்யா இருக்கக்கூடும் என்று சந்தேகம் தெரிவிக்கிறது இஸ்ரேல். கடந்த 4 ஆண்டுகளாக யுக்ரைன் ரஷ்யா இடையே தொடர்ந்த போரில் யுக்ரைனை தாக்க ரஷ்யா இம்மாதிரியான கொத்து குண்டு ஏவுகணைகளை பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது நடந்து வரும் போரில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலைச் சேர்ந்தவர்கள் 11 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கடுமையான எதிர்வினையாற்றி வரும் ஈரான் அடுத்தடுத்த யுக்திகளை கையாண்டு வருவது கவனம் ஈர்த்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.